श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அருளி செய்த இந்த கம்பீரமான ஸ்தோத்திர கிரந்தத்தில் 27வது ஸ்லோகம் இன்றைய தினம். இதில் எம்பெருமானாருக்கு அதாவது அக்னி, சந்திரன், சூரியன் இந்த தேஜஸ்களின் கூட்டமே எம்பெருமானார் என்று தெரிவிக்கிறார். அதாவது அக்னி, சந்திரன், சூரியன் மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் அது எம்பெருமானார். 3 சுடர்களின் தொகுதி எம்பெருமானார். சீதஸ்வபாவ சுபகானுபவ சிகாவான் தோஷாமவர்தனியனோன்னதிரோஷதீஷः தாபானுபந்த சமனஸ்தபனः பிரஜானாம் ராமானுஜோ ஜயதி சம்வலிதத்ரிதாமா. शीतस्वभावशुभगानुभवशिखावान् दोषामवर्धनियतोन्नतिरोषधीशः तापानुबन्धशमनस्तपनः प्रजानां रामानुजो जयति संवलितत्रिधामा. இந்த ஸ்லோகத்தில் ஸ்லேடை பொருள்களும் சில விசேஷ அம்சங்களும் சுவாமி அனுகிரகித்து ஆச்சரியமாக கவி நயத்துடன் அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். சுத்தமாக இருக்கும் தன்மையிலும் மகிழ்விக்கும் தன்மையிலும் ஒளி பொருந்தி இருக்கும் தன்மையிலும் அக்னி, சந்திரன், சூரியன் இவைகள்லாம் அதை போன்றவர் ராமானுஜர். ஆனால் இந்த அக்னி, சந்திர, சூரியர்களிடம் குற்றம் உண்டு. ஆனால் ராமானுஜரிடம் அது இல்லை. அதனால் இவைகளை விட ராமானுஜர் சிறந்து விளங்குகிறார் என்கிறார். அக்னி எப்படின்னா தான் சுத்தமாக இருக்கும், தன்னை சார்ந்தவற்றையும் சுத்தமாக்கிவிடும். அதே போல இவரும். ஆனால் அக்னி சென்றால் சுடும், ஆனால் இவரோ குளிர்ச்சியாக இருப்பார். ஸ்வபாவத்தால் அதைவிட சிறந்தவராவர் அப்படின்னு சொல்லிட்டு தோஷன இரவு, இன்னொரு அர்த்தம் குற்றம். சந்திரன் தோஷாகரன், இரவில் தான் வருவான், இரவை உண்டாக்குபவன். ஆனால் யதிசார்வபௌமர் ஆஸ்ரிதர்களின் தோஷங்களை போக்கி அவரைப் போலவே ஆஹ்லாதகராக மகிழ்ச்சியை உண்டாக்குபவர். ஆஹ்லாதகராக மகிழ்ச்சியை உண்டாக்கும் இருப்பதால் அப்படி உண்டாக்குவராக அவர் இருக்கிறார். அதனால் சந்திரனை விட விலட்சணரான, சந்திரனை விட உயர்ந்தவர், சிறந்தவர். சூரியன் தாபத்தை செய்பவன், அப்படியே தகிப்பவன் உடையவர். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்ற 3 தாபங்களையும் போக்குபவர். தாபத்ரயம் என்ற 3 அதை போக்குபவர் உடையவர். இப்படி அவைகளை விட வேறுபட்டிருந்தாலும் அவைகளின் தன்மைகளை பற்றி அந்த 3 தேஜஸ்களும் ஒன்று சேர்ந்த உருவத்தை உடையவராய் விசேஷமாக விளங்குகிறார் என்கிறார் சுவாமி. சீதஸ்வபாவ குளிர்ச்சி என்கிற இயல்போடு கூடி அனுபவிக்கத்தக்க அக்னியாகவும், அக்னிதான் ஆனால் குளிர்ச்சியாக இருப்பார் ராமானுஜர். இரவுக்கு பின் தோன்றும் சந்திரன், எரிச்சலை தணிக்கும் சூரியன். இந்த ராமானுஜர் 3 தேஜஸும் சேர்ந்தது போல் விளங்குகிறார். நெருப்பில் குளிர்ச்சி இருக்க முடியாது நெருப்பில், ஆனால் எதிராஜர் குளிர்ச்சியாக இருப்பார், சிகையுடன் இருக்கிறார். ஷிகாவான் என்பதற்கு அக்னின்னு ஒரு பொருள். இரவில் தான் சந்திரன் தெரிவான். இங்கு ராமானுஜரோ தோஷாமவர்த நியதோன் நதிரோஷ தீஷா. அதாவது இந்த இடத்துல தோஷாம் பிரஜானாம் மக்களுக்கு
சீத ஸ்வபாவ குளிர்ந்த ஸ்வபாவத்தினால், தயை நிறைந்த குணங்களால், சுபகானுபாவகா சிறந்த அனுபவத்துக்கு பாத்திரமான, ஷிகாவான் அக்னியாக இருப்பவர்னு ஒரு அர்த்தம், ஷிகையை உடையவர்னு ஒரு அர்த்தம். தோஷா இரவினை ஒரு அர்த்தம், குற்றத்தை இன்னொரு அர்த்தம். அவர்த அவமர்த, அவமர்தன அழிப்பதில் போக்குவதில். நியதோன்னதி, நியதோன்னதின சிறந்த மேன்மை உடைய. ஓஷதீஷகா சந்திரன், சந்திரனாக இருப்பவர். தாபானுபந்த மூன்று வித தாபங்களின் சம்பந்தத்தையும் சமனகா போக்கடிப்பவர். தபனகா சூரியன். சம்வலித சேர்ந்திருக்கிற திரிதாமா அக்னி, சந்திரன், சூரியன் ஆகிய மூன்று தேஜஸ்களுடன் ராமானுஜகா ஸ்ரீ பாஷ்யகாரர் ஜெயதி மேன்மையுடன் விளங்குகிறார். இப்படி இந்த ராமானுஜர் மூன்று தேஜஸும் சேர்ந்தது போல் விளங்குகிறார். நெருப்பில் குளிர்ச்சி இருக்க முடியாது, ஆனால் எதிராஜர் குளிர்ச்சியுடன் இருப்பார், ஷிகையுடன் இருக்கிறார். இரவில் தான் சந்திரன் தெரிவான். இங்கு ராமானுஜரோ குற்றம் குறைகளெல்லாம் நீங்கி கட்டாயமாக சீறி வரும் கோபம் மற்றும் ஞானம் இவற்றை உடையவர் என்று ஸ்லேடை, அதாவது சூரியன் வெப்பத்தைத்தான் கொடுப்பான். தோஷாமவர்த்தன் யதோ நதி ரோஷ தீஷக அப்படின்னா குற்றம் குறைகளெல்லாம் நீக்கி ஞானத்தை உடையவர். ஸ்லேடை சூரியன் வெப்பத்தைத்தான் கொடுப்பான், இவர் நம்முடைய தாபத்திரயங்களை போக்குகிறார் என்று தப்தாங்கனம் என்கிற சங்க சக்கரங்களை காய்ச்சி அப்படி ஒத்துதலை செய்பவர், சமாஷ்ணம் பண்ணுறவர். தபனகா என்பதற்கு சூரியன் என்றும் காய்ச்சியதை ஒத்துகிறார் என்றும் இரண்டு பொருள். இப்படி உடையவருக்கு ஒரு புகழ்ச்சியை பாடுகிறார் சுவாமி. ஸ்ரீ பாஷ்யக்காரர் அக்னி போல் மிக மிக பரிசுத்தமாய் உள்ளவர். அக்னி தனது வெப்பத்தால் மனிதரை கிட்ட நெருங்க விடாது. ஆனால் பாஷ்யக்காரர் குளிர்ந்த மனத்துடன் அருள் பொழியும் தன்மையால் அணுகி அனுபவிக்க மிக எளியராயிருப்பவர், பரம சௌலபியத்துடன் இருப்பவர். சந்திரன் தன்னை காண்பவர்களுக்கு மகிழ்ச்சி தருகிறான். ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருமேனியை செவிக்கும் போது நமக்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. ஆனால் சந்திரன் தான் நிலையாய் பிரகாசிக்க இரவைத்தான் துணை கொள்வான், இரவுக்கு முரண்பட்டு நிற்க மாட்டான். ஸ்ரீ பாஷ்யக்காரரோ அடியார்களின் தோஷங்களை களைவதால் உறுதியான பெருமை உடையவர். இங்கே தோஷம்னா குற்றம், தோஷா அப்படின்னா இரவு, ரெண்டுத்துக்கும் இது ஸ்லேடை பொருளால் முரண்பாடு காண வேண்டும். ஸ்ரீ பாஷ்யக்காரர் அடியார்களின் தோஷங்களை களைவதால், குற்றங்களை களைவதால் உறுதியான பெருமை உடையவர். அந்த தோஷம் இரவை சந்திரனுக்கு களைய முடியாது, ஒத்து போனோம். இப்படி ஆச்சரியமான கவிநயத்துடன் அனுபவிக்கிறார். சூரியன் மிகுந்த தேஜஸுடன் பிரகாசிக்கிறார். எம்பெருமானின் பிரம்ம தேஜஸோ சொல்லால் அடங்காதது. ஆனால் சூரியன் மக்களுக்கு தாபத்தை விளைவிப்பவன், அப்படியே தகிப்பான், தாங்க முடியாது வெப்பம். ஸ்ரீ பாஷ்யக்காரரோ சேத்தனர்களுக்கு சம்சார பந்தத்தால் வரும் தாபத்ரயங்களை, சகல தாபங்களையும் தமது உபதேசத்தாலும் ஸ்ரீசுக்திகளாலும் போக்கி அருள்கிறார். இப்படி மூன்று தேஜஸ்களும் தம் தன்மைகளை ஒன்றுக்கொன்று மாற்றிக்கொண்டு ஒன்று கூடிய வடிவம் என்ன அப்படின்னா அது பாஷ்யக்காரர். எம்பெருமானை பிரியாத மனமுடையவரான பாஷ்யக்காரர், அழகிய சிகையுடன் கூடிய பாஷ்யக்காரர். தாம அப்படின்னா தேஜஸ், ஸ்தானம், திரிதாமான மூன்று தேஜஸ், அக்னி, சந்திரன், சூரியன். திரிதாமான மூன்று ஸ்தானம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம், திருப்பார்க்கடல், சூரிய மண்டலம் ஆகிய மூன்று ஸ்தானங்களை கொண்ட எம்பெருமான் ஸ்லேடை. தியேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு நம்ம சந்தியாவதனத்தில் அனுபவிக்கும் ஒரு மந்திரம். இப்படி ஸ்ரீவைகுண்டம், திருப்பார்க்கடல், சூரிய மண்டலம் ஆகிய மூன்று ஸ்தானங்களை கொண்ட எம்பெருமான், அதுவும் ஸ்லேடை. அந்த எம்பெருமானை பிரியாத மனமுடையவராய் அழகிய சிகையுடன் விளங்கும் ஸ்ரீ பாஷ்யக்காரர். இப்படி ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் இங்கு. ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு அஸ்மத் ஆச்சாரியன் ரொம்ப அழகாக
அனுபவிக்கிறார். உடையவரின் உபதேச முத்திரையையும் ஸ்ரீசூக்திகளின் பெருமையையும் போன 2 ஸ்லோகத்தில் நேரில் அனுபவித்த பிறகு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கம்பீரமான தோற்றத்தைக் கண்டு பெருமிதத்தோடு பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆச்சாரசீலரான பாஷ்யக்காரரின் தூய்மையும் தன்னை அணுகியவர்களை மகிழ்விக்கும் தன்மையையும் தேஜஸையும் காம்பீரியத்தையும் கண்டவுடன் சுவாமி தேசிகனுக்கு அக்னி, சந்திரன், சூரியன் மூவரும் நினைவுக்கு வருகிறார்கள். உடனே அவர்களை ஒப்பிட்டு பார்க்கிறார் அந்த மூவரையும் பாஷ்யக்காரரோடு. அக்னி தன்னிடம் எந்தவித அசுத்தமும் நெருங்காதவாறு பவித்திரமாக இருக்கும். அசுத்தம் நெருங்கினால் அதை அப்படியே சுட்டெரித்துவிடும், அசுத்தத்தை பொசுக்கிவிடும். தான் தூயதாய் பிறவற்றை தூய்மைப்படுத்தும் தன்மையதாய் இருக்கு அக்னி. ஆனால் உஷ்ணம், வெப்பம், அந்த தோஷம் இருக்கு. அதை அணுகுவதே கடினம், கிட்ட போக முடியாது, தகிக்கும். உடையவரோ தான் பவித்திரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பிறரை பவித்திரமாக ஆக்குவது மட்டுமல்லாமல் தன்னை அடைந்தவர்களை குளிர கட்டாட்சிக்கிறார். கோப தாபமற்ற பார்வையினாலே பிறரை பவித்திரமாக்கி விடுகிறார். சுகாச்சாரியர் சொல்கிறாரா, யதிராஜரை போன்ற மகான்களை சாதுக்களை பற்றி சொல்லும்போது, நஹ்யம் யமானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயா தே புனந்தி உருகாலேன தசனா வேத சாதவா. அதாவது நீர்னா அந்த வாட்டர், கங்கை போன்ற புண்ணிய நதிகளில் உள்ள நீர், அதில் நீராடினால் உடனே நமது பாப்பங்கள் எல்லாம் அகன்று நம்மை தூய்மைப்படுத்துவது இல்லை. மண்ணுருவிலும் கற்சிலை லோகங்களின் உருவிலும் கோயில்களில் சேவை சாதிக்கும் தேவதா மூர்த்திகளை வணங்கி வலம் வந்த மாத்திரத்திலேயே நம்மை அது தூய்மைப்படுத்துவதில்லை. காலம் செல்ல செல்ல நமக்கு ஞானம் வந்து மாறும். ஆனால் மகான்களான சாதுக்களின் பார்வை, அவர்கள் கட்டாட்சம் நம் மீது விழும்போது அல்லது நாம் அவர்களை தரிசனம் பண்ணும்போது உடனே நம் பாபங்கள் அகன்று நாம் தூயர்களாக பவித்திரமாக ஆகிவிடுவோம் என்பது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் கூற்று. இங்கு ஸ்ரீ பாஷ்யக்காரரிடத்தில் அதை நினைவு கூற வேண்டும். எனவே உடையவர் தனது குளிர்ந்த சுபாவத்தினாலும் பிறர் கொண்டாடக்கூடிய பிரபாவத்தினாலும் அக்னி போன்று விளங்குகிறார். ஷிகாவான் என்கிறதுனாலேயே பிற மதத்து சந்நியாசிகளைப் போல இல்லாமல் பௌர்ணமாஷ்யாம் ஷிகாவர்ஜம் முண்டையே சிரோ யதிஹி என்ற லிகிதரின் ஸ்மிருதிக்கு இணங்க தலையில் சிகையோடு விளங்கினார் எனலாம். அடுத்தது சந்திரன். சந்திரன் இருட்டை போக்கி மக்களை மகிழ்விக்கிறான், காரிருளை போக்குகிறான், வெளிச்சம் தருகிறான். சந்திரோதயமானால் குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் மனதில் கலக்கம் நீங்கி மகிழ்கிறார்கள். நிலாவினால் ஔஷதிகள் வளர்கிறது. உடையவரும் விளக்கமாக வேதாந்த கருத்துக்களை உபதேசித்து சிஷ்யர்களின் மனசை கவர்ந்து அவர்களை அறிஞர்களாக்கி மகிழச் செய்கிறார். அது இல்லாமல் சீடர்களின் ஒழுக்கக்கேடுகளை, தவறுகளை ஸ்காலித்யே சாசிதாரம் என்றபடி திருத்தி பணிகொள்கிறார். திருத்துவதற்காக கோபிக்கிறார். கோபிச்சுப்பா ஆச்சாரியர்கள் உற்றமாட்டார். அப்படி திருத்தி பணிகொள்வதற்காக கோபிக்கிறார். ஆச்சாரியனின் சீற்றத்தை கண்டு திருந்தி சிஷ்யர்கள் சதாச்சாரசீலர்களாக பண்புடையவர்களாக ஆகிறார்கள். சந்திரனுடைய நிலவை துணையாக கொண்டு பலர் தீய நடத்தைகளில் ஈடுபடுகிறார்கள் ராத்திரி வேளையில். உடையவரோ தன் நுண்ணறிவினால் சீடர்களின் தவற்றை கண்டுபிடித்து தன் கோபத்தை காட்டி திருத்துகிறார். சந்திரன் போல அந்த தீய நடவடிக்கைகளுக்கு ஒத்துப்போவதில்லை. எனவே சீடர்களுக்கு நல்ல அறிவை புகட்டி சந்திரனை போன்று மகிழ்விப்பதிலும் கோபத்தினால் அவர்களை திருத்தி பணிகொள்வதிலும் நல்ல அறிஞராக பிரகாசிக்கிறார். அதுக்கு அடுத்தது சோமவத் பிரியதர்ஷனா. அயோத்தி மக்கள் ராமருடைய அந்த கார்வண்ண திருமேனியின் பேரழகினால் கவரப்பட்டு மகிழ்ந்தனராம். உடையவரும் அனைவராலும் வணங்கத்தக்க ராமனை போன்ற கவர்ச்சியுடைய திருமேனியை உடையவர். ஆஜானுபாகுவாக சிவந்த திருமேனி, ஆச்சரியமான
தேஜஸ், திருமுகம், அந்த கட்டாட்சம், அதனால் ராமனை போன்று கவர்பவர். பல்லாயிரம் கதிர்களோடு சுடர்விட்டு சூரியன் தேஜஸ்வியாய் பிரகாசிப்பது போல எதிராஜரும் மகா தேஜஸ்வியாய் விளங்குகிறார். சூரியன் கொடிய வெயிலினால் பிரயாணம் செய்கிறவர்களை வாட்டுகிறான். பூமியை உலர்த்தி குடிக்க தண்ணீர் இல்லாமல் தவிக்கச் செய்கிறான். மரம், செடி, கொடிகளை, பயிர்களை கொளுத்துகிறான். ஆனால் ராமானுஜரோ ஆத்தியாத்மிக, ஆதிபௌதிக, ஆதிதெய்வீக என்னும் சாம்சாரிக தாபத்திரயங்களை போக்கி மக்களை ரட்சிக்கிறார். அதாவது அவரவர்கள் செய்த பாபங்களால் ஏற்படும் துன்பங்களையும், அது ஆத்தியாத்மிகம். பூகம்பம், வெள்ளம், காட்டுத்தீ, புயல் இவைகளால் ஏற்படும் கஷ்டங்களையும் ஆதி பௌதிகம். தெய்வீகமாக ஏற்படும் பஞ்சம், பேரிடி போன்ற இன்னல்களையும் அது ஆதி தெய்வீகம். இதெல்லாம் கண்டு பிரபத்தியை அனுஷ்டித்து ரட்சிக்கிறார். தபன என்ற சொல்லினால் சிஷ்யர்களுக்கு தப்த சக்கராங்கணம், அதாவது சமாஸ்ரயணம் செய்து ஸ்ரீ வைஷ்ணவ தீட்சையை கொடுக்கிறார் என்றும் அதை இதில் அர்த்தம் புரிந்து கொள்ளலாம். ஆக எதிராஜர் அக்னி, சந்திரன், சூரியன் ஆகிய இம்மூன்றின் சொரூபமாகவே விளங்குகிறார். திரிதாமா என்னும் சொல் சர்வேஸ்வரனான நாராயணனை குறிக்கிறது. அவன் 3 இடங்களை உடையவன்: திருப்பார்க்கடல், சூரிய மண்டலம், ஸ்ரீவைகுண்டம். இவற்றுள் வசிக்கும் நாராயணன் அந்த இடங்களையெல்லாம் விட்டுவிட்டு எப்பவும் தன்னை தியானித்து வரும், அர்ச்சித்து வரும், துதித்து வரும் எதிராஜரின் இதயத்தையே தன் வீடாக கருதி பரமன் நித்தியவாசம் பண்ணுகிறான். அதனால் பரமனால் ஆட்கொள்ளப்பட்டவராக திகழ்கிறார் என்றும் பொருள் கொள்ளலாம். பெரியாழ்வாரும் சென்னியோங்கு பதிகத்தில் பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி, தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினேன். எம்பெருமானே, திருப்பார்க்கடலில் திரு அனந்தாழ்வானான் மெத்தையில் சயனித்திருந்ததை விட்டுவிட்டாய். சூரிய மண்டலத்தின் நடுவே சூரிய நாராயணனாய் நின்றதையும் விட்டுவிட்டாய். பரமபதத்தில் பரவாசுதேயனாய் இருட்டிருந்ததையும் விட்டுவிட்டாய். கடைசியாக இன்பத் துன்பங்களினால் அலைப்பாயும் என் மனமாகிய கடலில் வாழ வந்துவிட்டாய். பின்னர் என் இதயத்தையே உனக்கு உரிய வீடாக்கி கொண்டாயே என்றபடி பெரியாழ்வாரின் இதயத்தை வசமாக்கி கொண்டது போல உடையவருடைய இதயத்தையும் தன் வசமாக்கி கொண்டபடியால் அவர் சம்பலித திரிதாமா என்றார். இப்படி ஆச்சரியமாக உடையவர் சந்திரன், சூரியன், அக்னி என்ற 3 தேஜஸ்களும் ஒருமித்திருப்பதாக தெரிவிக்கிறார். அதுவும் உரை 3இல் ஒரு 3வது ஒரு வியாக்கியாத்தா ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். சீதஸ்வபாவ சுபக சிகாமா. சிகாமான்னா அக்னிக்கு போலவே சிகை, தலை சிகையும் அர்த்தமாகும். ஆனால் ஒரு விசேஷ அக்னி, நெருங்கினால் சுடாத அக்னி, அதுதான் ராமானுஜர். தயாகுணத்தால் குளிர்ந்த தன்மையுடையவர், மேலும் இனியவர், எல்லாருக்கும் இந்த தன்மை காட்டுபவர். உலகியல் அக்னி போல இல்லை, அபூர்வ அக்னி இந்த அக்னி. இருள் நீக்கும் அக்னி, மனத்து இருளை நீக்கும் அக்னி, உடலை ஆத்மாவை தரித்து போஷிக்கும் அக்னி. ஜாட்டராக்னி தோஷாமவர்த்தனி யதோன்னதி ஓஷதீஷக. சந்திரன் மூலிகை செடியாக போஷிப்பவர் என்று கருத்து. ரசோ வைசகா ராமானுஜரையும் ஒக்கும். அவ்வளவு இனியவர், கவர்பவர், ஸ்ரீ வைஷ்ணவர்களை போஷிக்கிறார். இப்படி 3 ஒளிகளின் கூற்று என்பது மிக பொருத்தமாக அமைகிறது. கோபேபி காந்தம் முகம் என்பது குறிப்பு. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.